அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு இல்லையா? நான் ஒரு வருஷமும் வரலட்சுமி நோன்பு நான் வச்சதே கிடையாது. ஒவ்வொரு தடையும் வைக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அமையாது. வைக்கணும்னு தோணாது, மேக்ஸிமம் வச்சது கிடையாது. ஆனால் இந்த தடவை வைக்கணும் அப்படின்ட்டு நேற்றுக்கு காலையில் யோசித்து உடனே அதுக்கான திங்ஸ்லாம் ஏதோ என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கி நான் வரலட்சுமி நோன்பு நான் வச்சேன். நான் வந்து காலையில் உள்ள டைம்லேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் வழக்கம் போல் முத்தாரம்மன் கோயிலுக்கு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, முத்தாரம்மன் கோயிலுக்கு மத்தியானம் போனேன் நான். அப்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மண்டபத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மாவிளக்கு, நிறைய பேர் மாவிளக்கெல்லாம் போட்டிருந்தாங்களா. அப்போது மாவிளக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரசாதம்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தாங்களா. ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்கவே இல்லை. நான் மனசுக்குள்ளே இன்னும்மா வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டில் வரலட்சுமி நோன்புலாம் வச்சுட்டு நேராக நான் ஒன்று தான் பார்க்க வந்தேன். ஆனால் எனக்கு உன் பிரசாதம் கூட எனக்கு கிடைக்கலையே, ஏன் எம்எல் எதுவும் கோவம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுக்குள்ளே அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டம். 2 பேருங்க பிரசாதம் கொண்டு வருவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் கிடைக்காது. அப்படி போய்கிட்டே இருந்துச்சா, நான் அப்படி மனசுக்குள்ளே அப்படி ரொம்ப அப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா, அப்போது ஒரு அம்மா வந்தாங்க. வந்து ஒரு சின்ன தாம்பூலத்தில், சின்ன தட்டில் ஜாக்கெட் பிட்டு, அப்புறம் பூ, மஞ்சள் கயிறு, குங்குமம், இனிப்பு இதெல்லாம் வச்சு இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இதை கொண்டு வந்து கையில் தந்தாங்க பாருங்களேன். எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே செலுத்திட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம நினைப்போம் கடவுள் வந்து நம்மளுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நம்மளை பார்க்குறாங்க, நம்ம கூட இருக்காங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் நான் சில நேரம் அப்படி ஃபுல்ஷாக யோசிப்பேன். பட் இன்றைக்கி அப்படி யோசித்ததுக்கான அடிதான் இது தந்தவுடனே என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். போன டைம் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருந்தப்போ ஒருத்தவங்க கையில் வந்து குங்குமம் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி முத்தாரம்மன் கோயிலில் எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்கு ரொம்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சரிதான், வாங்க பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு மனசு கொண்டு போய் நிப்பாட்டிடுவா. அதுக்கான தைரியத்தையும் தந்துடுவா. ஓகே, இதை சொல்லணும்னு நினச்சே நீங்கள் சொல்லிட்டேன். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டிலே நீங்கள் அம்மன் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. நான் இந்த தான் புதுசாக வச்சுருக்கேன். இனி என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. நல்ல மாற்றங்களாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். அந்த அம்மன் என் கூடவும் இருக்கணும், உங்கள் எல்லார் கூடவுமே இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ.